வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஆணையும் படிச்சா என்ன ஆகும்? ஆணுக்கு ஆணு சண்டை வரத்தானே செய்யும். நான் பெரியவன் நீ பெரியவங்க சண்டை வரும். அதே ஒரு பெண்ணெருமை பிடிச்சா அடைச்சா தலைய பிடிச்சிட்டு சண்டை நடக்கும். சக்களத்தி போராட்டம் சகலருக்கும் கொண்டாட்டம். அதனால அதே ஒரு ஆணையும் பெண்ணையும் பிடிச்சு அடைச்சா என்னதான் பகல்ல சண்டை போட்டாலும் அப்படியா? அதுக்குதான். அதனால இவ்வளவுதான் இருந்தாலும் சமாதானமா ஆகணும்ல. குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. புரியுதா உனக்கு? சண்டையும் இருக்கணும், சமாதானமும் இருக்கும். வேறவே உங்களை மாதிரி இருக்கணும். கூடிய வேலையில ஒரு ஆணரமே வெண்ணெருமே அடைந்து அந்த காஞ்சரம் சிமிலே அடைந்து இந்த சிமிலை என்ன செய்யணும்? கீழே வைக்கப்படாது. கீழே வச்சோம்னா பகவான் பொல்லாத மனுஷன். நமக்கு தெரியாம அந்த ரெண்டு உயிருக்கும் இறை அளந்தாலும் படி அளந்து விடுவார். அதனால என்ன செய்யணும்? மே முந்தானை பட்டுல சிமில முடிஞ்சா இடுப்புல சொறி வச்சுட்டா. ஏன்னா இந்த ரெண்டு உயிருக்கும் பகவான் படிகளங்க வேணுமே. ஆனா என்ன செய்வாரு? நம்மளுடைய மேமுந்தானி பட்டை எடுத்து உழைச்சு சிமில்ல இருக்க எறும்புக்கு அப்பதான் படிகளக்க முடியும். ஆனா பகவான் படியை பாத்துடலாம் இல்லையா? அதனால ரெண்டு உயிருக்கும் இந்த ஈசன் பகவான் எப்படி படிகளக்காருன்னு பாப்போம். அப்படின்னு சொல்லி சிமில்ல எப்படி எக்கல்ல சொறி வச்சுட்டா. எக்கல்ல சொறி வேண்டி ஆண்டவன் பகவான் வர கூடிய வரையை பார்த்து என் தங்கை அமர்ந்திருங்க. ஆண்டவனாகப்பட்ட பகவானோ ஈரேழு 14 உலகத்தை வடிவளந்து விட்டு கைலாச வாசலுக்கு வார. அப்படி கைலாச வரக்கூடிய வேளையில என்னைக்குமே பார்வதி என்ன செய்வா? பகவானை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பா. பகவானே வலிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு பார்வதி ஆளங்காணும். பகவான் பார்த்தாரு, அம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதி, மூச்சமில்ல பேச்சமில்ல. அப்படியா? அங்க இன்ஜினுக்கு வேலை இல்லை. ஆமா, அதனால சுற்றும் முற்றும் பாக்குற மர பார்வதி எப்படி இருக்கா? கைலாச வாசல்ல மௌனமா உட்கார்ந்துருக்கா. ஏமா ஏ பார்வதி, நான் படிகளங்கம் போகக்கூடிய நேரத்துல சிரிச்ச முகம் சீதேவியா இருந்தீங்க. இப்ப நான் படிகளங்க வரக்கூடிய நேரத்துல மௌனமா இருக்கீங்க. என்ன காரணம்? அப்படிதான் இருப்பாளா? மௌனமா இருக்கீங்க. என்ன காரணம் பார்வதி? என் ஆண்டவனாக வந்த பகவான் என் தங்கை பார்வதி இடத்துல வந்து வாத்தியம் பாறையான மௌனமாக இருப்பது மௌனமாக இருப்பது இங்க மாயங்க சொல்லிடாமா. பார்வதி கவலையோட இருப்பது ஏன் கண்ண
நாளை இல்லாத ரெண்டாளா மௌனமா இறங்கியே என்ன காரணம் என்ன காரணம் பகவானுக்கும் பாத மனைவிடைகள் செய்யாம இப்படி ஒரு கவலையோட உட்கார்ந்துருக்கியே என்ன காரணம் என்ன விவரம் ஐயா பகவானே எனக்கு உங்க மேல சந்தேகம் என்ன சந்தேகம் எனக்கு உங்க மேல சந்தேகம் ஐயா ஒரு நாள் இல்லாத திருநாள் குளமா உனக்கு இன்னைக்கு என்ன சந்தேகம் பார்வதி என்னமா ஆண்டவன் பகவான் மேல சந்தேகப்படக்கூடிய காரணம் என்ன என்ன ஐயா நான் கொடுப்பதும் நாளிதனே ஆமா நாளிதனே கொண்டு போய் நாளெல்லாம் படியளக்க முடியுமா எப்படி எப்படி பகவானே முடியும் நீங்க படியளா வாரையலா சரி இல்ல படைந்த விண்ட மடக்குல பண்ணியா போட்டு வாரையலா அதுதான் எனக்கு இதுதான் எனக்கு சந்தேகம் பெரிய சந்தேகம் ஏ பார்வதி என்ன யாரு மேல உனக்கு என்ன சந்தேகம் உனக்கு ஒரு நாள் இல்ல திருநாள திடீர்னு ஆண்டவன் பகவான் படி அளப்புல எந்த உயிருக்கும் எந்த ஜீவனுக்கும் எந்த குறையும் இல்லாம நான் படி வந்து வரேன் இதுவரைக்கும் எவ்வுயிரும் தப்பிடாமல் படி வந்து வரேன் கல்லுக்குள் இருக்கும் தேரை குளியில் இருக்கக்கூடிய மதலை முட்டையில இருக்கக்கூடிய குஞ்சு மாங்கொண்டையில இருக்கக்கூடிய வண்டு வரைக்கும் அந்த வண்டுக்கு கூட நான் பகவான் படி அழகா படி அளப்பேன் ஆண்டவன் பகவான் படி அளப்புல குறை இருக்குமா அதானே இன்னைக்கு கடையில போய் மாம்பழம் வாங்குத மாம்பழத்தை எப்படி பார்த்து வாங்குற நல்லா வலு வலு வலுன்னு பழம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் பாத்திரம் மாம்பழத்தை சாப்பிடுற போல இருக்கு மாம்பழத்துல அப்படி அழகா பார்த்து வாங்கிட்டு வாரு ஒரு ஓட்டை இருக்காது அதான் சரி அழகா வாங்கிட்டு வாரு பழத்தையும் அறுத்து பழமும் சாப்பிட வச்சு அதேதான் ஆனா மாம்பழத்துல அந்த கொட்டை இருக்கிற மாங்கொட்டை மாங்கொட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டை ஒழுங்கு அது உள்ள வந்துடும் அந்த மாங்கொண்டைக்குள்ள வண்டி எப்படி போச்சு அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அதுதான் பகவானுடைய திருவிளையாடு ஆமா புரியுதா உனக்கு எனக்கு நல்லா புரியுது பகவானே அது சரி அதான் உண்மை இன்னைக்கு கத்தரிக்காய் இருக்குன்னா கத்தரிக்காய்க்குள்ள புழு இருக்கும் அந்த கத்தரிக்காய்க்குள்ள புழு எப்படி போச்சு அதான் சரி அதான் ஆண்டவனுடைய பகவானுடைய எல்லாம் படைப்பு பகவானுடைய சித்து விளையாட்டு அதேதான் அதனால எதுலனாலும் சந்தேகப்படு அதேதான் ஆண்டவன் பகவான் படியளக்கக்கூடிய படியளப்புல சந்தேகப்படாது அன்னைக்கு வேலைக்கு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போறேன் உனக்கு 1500 ரூபாய் கையில வந்து தரேன் அது எப்படி தருவீங்க 500 ரூபாய் எப்படி வந்து கேட்க கூடாது கேட்கணும்ல அப்பனா வேங்கனியா உள்ள வச்சமான்னு ஐயா புருஷன் 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாரு 1500 ரூபாய் தாராருன்னா இந்த 500 ரூபாய் எப்படி வந்து பொம்பளை கேட்கணும் கேட்க கூடாது கேட்டா தான் பொம்பளை கேட்கறவன் 500 கிடையாது ஆமா அது 500 எனக்கு அட பாவியலா அதனால ஆண்டவனாக வேண்ட பகவானோ சரி இந்த பகவான் படி அளப்புல எந்த உயரமும் எந்த ஜீவனுக்கும் எந்த குறையும் கிடையாது இப்ப இன்னைக்கு அழகா பாத்தீங்க நம்ம கத்தேரி மாடசாமி வாசல்ல பாருங்க எல்லாருக்கும் 6 பூரி 2 ஓட்ட வடை சாம்பார் சட்னியோட சாப்பாடு அப்படியா நல்லா சாப்பிட்டீங்களா நேத்துல வீட்டுல ஒண்ணு கிடையாது உங்க வீட்டுல ஒரு நாள் ஒண்ணும் கிடையாது வெறும் சட்டி தான் வில்லுக்கு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு என்ன செய்ய சொல்லுது அப்படின்னு வரக்கூடிய வேலையில யா பகவானே என்ன உங்க படிகளப்புல குறை இருக்குன்னா இருக்கு எப்படி சொல்ற இருக்குன்னா இருக்கு எப்படி சொல்ற அப்படித்தான் சொல்லுவேன் இருக்கவே இருக்காதா பகவானே உங்களுடைய படிகளப்புல இன்னைக்கு 2 ஜீவன் பட்னியா இருக்கு ஏ பார்வதி ஆண்டவன் பகவான் படிகளப்புல என்னைக்கும் எந்த ஜீவனுக்கும் குறை இருக்காது ஐயா நான் இறுதியா சொல்றேன் உறுதியா சொல்றேன் உங்க படிகளப்புல குறை இருக்கு சரி இருக்குன்னு சொல்றியே நீங்க காட்டு பாப்போம் அவன் பாண்டாள் பார்வதியானவள் ஆண்டவன் பகவானிடத்துல என் தங்கையான பார்வதியோ எனதாமா அளவாத்தை சொல்வாளையான ஆண்டவன பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சந்தியே வாதைகளே இரண்டு நல்ல ஜீவனாது ஏ மண்டை நீயா
சுத்தியா வருமுறையா வரதொரு வேலையில இங்க மாந்தாளே பகவானோ வடிவென பார்வதியே யாரைக்குள்ள இருந்தாலோ யாரைக்குள்ள அரணறியா என்ன என் இடத்துல ஜீவன் பண்ணியா இருக்கேன்டா இதை சொல்லுது எடுத்து காட்டு பாப்போம்னாரு பார்வதி அப்படியே மேமந்தான்ல முடிஞ்ச சிம்மலை எடுத்தா ஆமா பகவானுக்கு முன்னால வச்சா சரி காஞ்சர சிம்மலை திறந்து வைக்கா ஐயோ அந்த காஞ்சர சிம்மலுக்குள்ள என்ன ஆணரும்பும் பெண்ணரும்பும் எப்படி இருக்கு வாயில வினையரசியை கமிங் கொண்டு சிம்மலை சுத்தி 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 வருது அது என்ன சித்தி சித்தின்னு வருது அது சித்தி சித்தின்னு வரல சிம்மலை அப்படியே ரவுண்ட் அடிக்கி ஓ சுத்தி சுத்தி வருது அப்படி சுத்தி சுத்தி வாங்க ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது கூடிய வேலையில அப்படியே சுத்தி வராங்க அப்படி ரவுண்ட் அடிக்கக்கூடிய வேலையில வாழ்ந்தாள் பார்வதி ரெண்டு உயிரையும் பத்னியாதானே பிடிச்ச அடைச்சோம் ஆனா இப்ப பாரு வாயில தினையரிசியை கம்மி கொண்டு சுத்தி வருது ஐயா பகவானுடைய திருவிளையாடல் தானோ இந்த ரெண்டு உயிருங்க ஆண்டவன் எப்படி படி அளந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிய வாழ்ந்தார் பகவான் சரி ஏ பார்வதி என்னமோ ரெண்டு உயிரும் பத்னியா இருக்குன்னு சொன்னீங்க இங்க பாரு வாயில தினையரிசியை கம்மி கொண்டு தின்னும் மண்டும் தின்னுட்டு திங்க முடியாம வாயிலே கம்மி கொண்டு சிம்மல சுத்தி சுத்தி வருதே நீ என்னமோ பட்னி அடக்குன்னு சொன்னீங்க ரொம்ப பெருசா பேசுனீங்க அப்படின்னா ஏன் பகவானே நான் அடைச்சது பட்னியா தான் அடைச்சேன் ஆமா ரெண்டு பேரும் நீ எப்படி படி அளந்தீங்க உள்ள போகும்போது ரெண்டு பேரும் தனியா தான் போனா மூணாவது ஆளுங்க அதனால அவ என்ன தெரியுமா எப்படி செஞ்சாரு பார்வதி அரைங்குள் இருந்தாலும் அரணைக்கும் தெரியாத மாயமே கிடையாது கல்லுக்குள் இருந்தாலும் கடவுளுக்கு தெரியாத மாயமும் கிடையாது செவ்வக்குள் இருந்தாலும் இவன அறியாத மாயம் உண்டு அதனால ஆண்டவன் பகவான் வடிவளப்புல குறை இருக்குமா ரொம்ப லேசா நினைச்சிட்டு பகவான் பார்வதி ஆண்டவன் பகவான் வடிவளப்புல எந்த உயிருக்கும் எந்த ஜீவனுக்கும் எந்த குறை இருக்காது பகவான நினைக்கல சிவனை நினைக்கல சிவபட்னி சிவனை நினைக்கல நினைச்சவங்க யாரும் எந்த குறையும் இருக்காது அதனால ஆண்டவன் பகவானுடைய வடிவளப்புல யாருக்கும் எந்த குறையும் இருக்காது ஆமையா இந்த சொன்னாலும் ஒரு வேளையில
ஆமா பார்த்தால் பார்வதியானவள் பகவானே என்னம்மா அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த கொஞ்சம் சிவனாரே பொறுக்க வேண்டும் ஆமா இந்த ஆண்டவன் பகவானுக்கு முன்னால கைகண்டி வாய்மறைந்து நிற்கிறார் ஆமா பொம்பளை வந்து என்ன தப்பு பண்ணிட்டான்டா பகவான் முன்னா அப்படியே பணிஞ்சு நிக்கா அப்ப தப்பு பண்ணிட்டானா குனிஞ்சிருவான் கேட்டேன் அதாவது அவ தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோ ஆம்பளை மிஞ்சி நிப்பான் அதே தப்பு பண்ணிட்டான்னா கொஞ்சம் பணிஞ்சிருவான் வாங்க ஐயா பகவானே வந்திருக்கீல ஒரு நார்த்தங்காய் ஜூஸா ஆமா நாயர் கோயில்ல கூட நார்த்தங்காய் ஜூஸ் போடுவாங்க நம்ம ஊர்ல மட்டும் எலுமிச்சங்காய் ஜூஸ் அப்படியா நல்லா புளிஞ்சி சீனி சர்க்கரையும் போட்டு சீனி சர்க்கரையும் அவன் தனித்தனியா போடணும்ல அப்படியா ஆத்தி உங்க ஊர்ல சீனி வேற சர்க்கரை வேற சர்க்கரை ஆமா நீளமா ஊசியா இருக்கும் சரி அது வந்து நாட்டு வெல்லம் ஆமா உனக்கு என்ன தெரியுது யாரு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அது நாட்டு வெல்லம் ஐயோ அப்படின்னு வரக்கூடிய காலத்துல அப்படியே வாழ்ந்தாள் பார்வதி பகவானுக்கு முன்னால பணிந்து நிக்கிறார் வாழ்ந்தார் பகவான் சரி ஏ பார்வதி என்னமா இந்த பகவானையே நீ பரிசோதிச்சு பாக்குற அதானே பகவானை பரிசோதிந்த பாவம் நிறைவேணுமே ஆனால் கம்பானதி கரையில ஈராறு 12 வருட காலம் நீ போய் பாரதமா இருக்கணும்னா ஆமா ஏன் பகவானே என்னமா ஏதோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சின்ன ஒரு தவறு பண்ணிட்டேன் அதுக்காக இப்பேற்பட்ட தண்டனையா எனக்கு அப்ப 12 வருஷமா சொல்றேன் உங்களை புரிஞ்சு 12 வருஷம் என்னால இருக்க முடியுமா நானா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ சந்தோஷப்படுவ பொண்டாட்டி எப்படின்னு ஒரு சந்தோஷமா தானே இருக்கும் நீ போனாலும் பரவாயில்ல தங்கம் அப்படியா அப்ப லவ் பண்ணையிலே தெரிஞ்சுக்கணும் உனக்கு அந்த தொல்லையே வேண்டான்னு இருக்கேன் அதனால பகவானே என்ன உங்களை பிரிந்து நான் 12 வருஷம் இருக்கணுமா ஆமா நான் 12 வருட காலம் நான் பரதம் இருந்தேனே ஆனால் மறுபடியும் உங்களுடைய இடபாகத்தை நான் எப்பொழுது அடைய முடியும் அப்படின்னா பார்வதி பகவானையும் பரிசோதித்த பாவம் தீர அம்பானதி கரையில 12 வருஷம் பாரதம் இருந்தா 12வது வருஷம் தவம் முடியக்கூடிய வேலையில பகவான் நானே உனக்கு வந்து காட்சி கொடுக்கிறேன் காப்பாத்துவேன் என்ன கொடுப்பேன் காட்சி கொடுப்பேன் நானே உனக்கு வந்து காட்டி கொடுக்கிறேன் அம்மா இந்த ஆண்டவன் பகவான் சொல்ல ஆமா இந்த அங்கையான பார்வதியோ பகவானை பரிசோதிந்த பாவம் தீர ஆமையா அம்பானதிகரையிலே வந்து இனவதமாக தவம் இறங்க வருவாளையான எப்படி வருகிறாள் நாளையில நல்லதொரு கிழமையில நாளையில நல்லதொரு கிழமையில அந்த மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில ஐயா கம்பானதி கரையடில கட்டழகி பார்வதியாள் அவ சாந்து கொண்டு தரம்போடு சந்தனத்தால் கோலம் போட்டா அவ சந்தனத்தால் அவ மாவால தரமொழிகை மஞ்சனையால் கோலம் போட்டா நதி கரையதில கட்டழகி பார்வதியாள் ஐயா பாலால தரமோடு நீரால கோலம் போட்டா இடமதில குறுந்து வாழை விரித்தா அவ குறுந்து வாழை இலையின் மேலே சம்பானல்ல பரத்து வாழ அவ சம்பானல்லே மேலே எல்லோ தங்க செப்பு குடந்து வைத்தான் அவ தங்க செப்பு குடந்தின் மேலே மாங்குளைய உரித்து வைத்தான்
அடையுருண்டு அம்மா நேரே கரைய கடலையே பார்வரையா ஆடவன தானே நினைத்து தவசு செய்ய போறா ஐயா ஈஸ்வரன் தானே நினைத்து ஈஸ்வரன் தானே நினைத்து இருந்ததாவோ செய்ய போறா அதே தானே நினைத்து ஆயந்தங்க பார்வதியாக ஒரு வருடம் தவம் செய்த தவம் இருந்த யவன காணலையே நாதனையோ காணலையே கம்பானதி கரையதில கண்டலையில் பார்வதியாள் ஐந்து நல்ல வருடனாலோ அருந்தவசு செய்து வார அருந்தவசு செய்து வார
வந்து ஆமா சுவாமி அண்ணன் தங்கையான பார்வதா தேவியானவளோ ஆமா ஆண்டவன் பகவானை மனதிலே நினைத்து எத்தனை வருஷம் 12 வருஷம் 12 வருஷம் எப்படி பகவானை நினைச்சு ஒரு சின்ன தவறுக்காக பகவானை புரிஞ்சு 12 வருஷம் தவறுக்கா அவருடைய 12 வருட காலமோ ஆமா கம்பா கரையில தங்கையாட பார்வதா தேவியானவளோ பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பாளையான எப்படி பார்வதியால் மணவாள சம்போ சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர பகவான் திரு நாமத்தை சொல்லிக் கொண்டே தவம் இருக்கிறார். கடவுள் திரு நாமத்தை உண்ணாமலும் உறங்காமலும் உடையவன் பகவான் திரும்புகளை மறக்காமல் அந்த கம்பாடுங்கரையில கடிய தவம் வேளையில இருந்து வரா பாருங்க. ஏழாவதுல வந்தார் ஆண்டவன் பகவான். நம்ம தேவி பார்வதி நம்மளை புரிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. 12வது வருஷம் தவம் முடியக்கூடிய வேலை. நாமல் நேரில் சென்று பார்வதியை காட்டி விளக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட பகவான் நேர எங்க வராரு? கம்பாநதி கரைங்கே வருகிறார். அந்த கம்பாநதி கரையிலே வந்து அம்மா ஏ பார்வதி ஆண்டவன் பகவானையும் பரிசோதித்த பாவம் தீர கம்பாநதி கரையில 12 வருட காலங்கள் நீ பாரதம் இருந்ததனால இன்றைய நாள் முதலாக நீ கம்பை காமாண்டியாகவோ நான் ஏகாம்பரநாதராகவோ காஞ்சி குடும்பம் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு வரத்தை கொடுக்க வந்தாள் பார்வதி. 12 வருஷம் தவறுந்தா இல்லையா? கம்பாநதி கரையில தவம் இருந்ததனால கம்பை காமாட்சி என்று பெயர் ஏகாம்பரநாதர் என்று பேர் நாமத்தை கொடுத்து பகவானும் பார்வதியுமாக கைலாச வாராங்க. அவருடைய கைலாசம் வரக்கூடிய வேளையில பாந்தாளுமா தேவியான பார்வதி பகவானுக்கு பழக்க வழக்கம் என்ன? அவர் பழக்கமனுக்களை படியலக்கணும் இல்லையா? பார்க்கணும் இல்ல? அப்படியே ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்வதியை கைலாசத்திலே அமர வைத்து விட்டு அப்படியே படியலக்க வார பகவான் படியலக்க கிளம்புறாரு. பாத்தா பார்வதி ஐயா ஐயா கொஞ்சம் பொறுங்க, நானும் உங்களை புரிஞ்சு 12 வருஷம் கம்பாநதி கரையில கடிய தவம் இருந்துட்டு வந்தாங்க கைலாசம் வந்திருக்கேன். வந்த இடத்துல விட்டுட்டு படிகளக்க போறையில
இங்க பாருங்க என்ன? நீங்க படியலங்க போங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா என்ன? எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போங்க என்ன வரும்? வர வேணுமா? ஆமா. ஏ பார்வதி நீ என்ன வர வேணும்? யார்கிட்ட கேட்க? பகவான்கிட்ட தானே கேட்க. கேளு கேளு. பாந்தார் பகவான் என் தங்கையா அட பார்வதியானவளோ பகவான் இடத்திலே வந்து எனது அம்மா வரங்களை கைம்பாளையான ஐயா பகவானே எனக்கோ பக்கம் வைத்து விளையாட பார்வதியால் கேட்ட போது பகவானு யாது சொல்வார் பகவானு யாது சொல்வார் பார்வதியா பகவானிடத்துல பகவானே நீங்களும் வடிவலக்க போறீங்க இந்த கைலாச வாசல்ல எனக்கு அழகான ஒரு குழந்தை வர வேணும்னு கேட்க அழகான குழந்தை வர வேணுமா ஒரு போலையா அப்படியா சரி எப்பா ஏன் பார்வதி புள்ள வர வேணுமா ஆமா நான் உனக்கு தான் ஏற்கனவே 2 பிள்ளைய கொடுத்துருக்கோம்ல அழகா 2 பிள்ளைய கொடுத்துருக்கேனே நீ என்ன பிள்ளை வர கேட்க ஏன் பகவானே இங்க வாங்க நீங்க அழகு போல ஒண்ணு ஆணை போல ஒண்ணு 2 பிள்ளைய நீங்க கொடுத்துருக்கீங்க 2 பிள்ளைய வச்சு எனக்கு எந்த குறையும் இல்லை 2 பிள்ளைய வச்சு உங்களுக்கு எந்த என் கூட இல்லை பாத்தீங்களா மூத்த மகன் ஆதி மூலம் தாய போல பெண்ணை கேட்டு சந்தைக்கு சந்தியோரம் சத்தி விநாயகனா உட்கார்ந்துருக்கான் இந்த இளைய மகன் வடிவேல இருக்கான் பாருங்க முந்திரக்கிடமெல்லாம் குமரபெருமாளா காட்சி அளிக்காரு வள்ளி தெய்வானையோட அன்னைக்கே கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு ஆமா அவரை வச்சு எனக்கு என்னையா பிரயோஜனம் 2 பிள்ளைய வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை வேணும்னா மடியில் வைந்து விளையாட மதலை வரம் எனக்கு வேணும்னா சரி பிள்ளை வரம் கேட்கறது தப்பு இல்ல உனக்கு என்ன பிள்ளை வேணும் என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை வேணுமா பொட்டை பிள்ளை வேணுமா ஏன் பகவானே ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை அந்த பொட்டை பிள்ளை எனக்கு வேண்டாம் அந்த ஆண் குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா எண்ணி 2 நாளைக்குள்ள எனக்கு வேணும்னா எண்ணி 2 நாளைக்குள்ள எனக்கு குழந்தை வேணும் அந்த குழந்தையோ எப்பேற்பட்ட தெரியுமா யா பகவானே எனக்கு ஆளனில்ல குழந்தையது எனக்கு வேண்டும் ஐயா குழந்தையது ஐயா
குழந்தையது மடிகுழந்த எனக்கு வேண்டும் ஐயா குழந்தையது ஐயா கணவனில்ல குழந்தையது குழந்தை எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் புருஷனில்ல பிள்ளையது பிள்ளையது பகவான் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் பார்வதியா கேட்ட போது பகவான் ஏது சொல்வா ஏது சொல்வா பகவான் ஏது சொல்வா ஏது சொல்வா வருவதாதேவியானவளோ ஏ பகவானே ஜான் பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு வேணும்னா அது எப்பேற்பட்ட பிள்ளை கணவன் இல்லாத குழந்தை புருஷன் இல்லாத பிள்ளை ஆளன் இல்லாத குழந்தை எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஏ பார்வதி இது என்ன பிள்ளை வரம் கேட்க என்ன பிள்ளை வரம் கேட்க நீ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னா 300 நாள் 10 மாசம் சுமந்தாதான் பிள்ளை கணவன் இருந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையே ஊனா இருக்கு குருடா இருக்கு செவடா இருக்கு நொண்டியா இருக்கு மூல வளர்ச்சி இல்லாம இருக்கு அது என்ன புருஷன் இல்லாத பிள்ளை கேட்க என்னது அப்படியா அதனால கணவன் இல்லாத பிள்ளை அப்படி இன்னைக்கு யாரும் இன்னைய வரைக்கும் இந்த கைலாசத்துல நான் யாருக்கும் கொடுத்தது கிடையாது ஆமா அப்படி ஒரு பிள்ளை வரும் கொடுக்க முடியாது பெருமைகள் வந்து சேரும் என்னது ஆம்பளை பிள்ளை வேண்டாமா இங்க வாங்க எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் ஆமா பகவானே எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அதாவது ஆண் குழந்தை மேல் பெண் குழந்தைய கேட்டேன்னா உனக்கு பெருமைகள் வரும் உண்மைதான் ஆனா எனக்கு பொட்ட பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை தான் வேணும் 8 நாளுக்குள்ள வேணுமுங்க அவன் பாந்தார் பகவான் எவ்வளவோ சொல்லி பார்க்காரு ஆம்பளை பிள்ளை வேண்டாம் 3வது குழந்தை பெண் குழந்தை கேட்டானா உனக்கு பெருமைகள் வந்து சேரும் குழந்தை தானம்காரு எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னா பாந்தார் பகவான் கண்ணு 2 நெறிபரங்க கடும் கோபம் கொண்டு ஆங்கார கோபத்தை கொண்டு எங்க ஆண்டவன் பகவான் ஆயன் தங்கை பார்வையிடத்துல வடிவன பார்வதி வடிவன பார்வதி அந்த முன்னே சொல்ல கேளு உனக்கு மன்னனில குழந்தையாது மடிகுழந்த எனக்கு வேண்டும் மடிகுழந்த தண்டை நானா மாயானோ மாயானோ மாண்டபினோ பிபாண்டி ஆண் குழந்தை தண்டை
ஆளனில்ல குழந்தையாது குழந்தை தந்தையான உனக்கு நாள ஒரு காலத்தில் ஐயா இடைகாடு இடைகாடு இறந்த மீனுவா திருவாடி இறந்த மீனுவா குழந்தையாது குழந்தை தந்தையான அவன் கட்டிக்காத அடங்க மாட்டான் இலையில இருக்க மாட்டான் அவன் வேகள் எல்லாம் வேகள் எல்லாம் ஐயம் போயிடுவான் ஓடியா போயிடுவான் உனக்கு வேண்டாம் அப்ப ஒரு பிள்ளை கையில வச்சுக்கோ நாளைக்கு ஒரு காலத்துல மாயா நம்போமா உடைகாடு போமா இடைகாடு போமா இறந்த பணம் எல்லாம் திம்பான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் உனக்கு உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் இந்த புள்ள உனக்கு வேணுமா அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு தேவையா ஏன் பகவானே என்ன இந்த வாங்க என்ன அந்த குழந்தை உதவினாலும் சரி உதவாம போனாலும் சரி அதான் சரி அந்த பிள்ளை எனக்கு தான் வேணும் அப்பேற்பட்ட குழந்தை எனக்கு வேணும் என்ன நொந்தாலும் அது என்ன சேர்ந்தது அதேதான் நான் கேட்டதை மட்டும் தான் நீ கொடுக்கணும் அம்மையா மித்ததெல்லாம் நீங்க பேசக்கூடாது என்னப்பா அதனால தெரியுமா பகவான் எவ்வளவோ சொன்னாரு சரி பார்வதி கேட்டால எனக்கு அந்த புள்ளதான் வேணுமங்க அம்மா ஒரே பிடிவாதம் 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 ஆமா வாந்தார் ஆண்டவன் பகவா ஆமா நம்ம எவ்வளவு கேட்க மாட்டாக்கா அவ கேட்டதை அவட்டே கொடுத்துருவோம் அதே என் ஏசன் பகவா பகவான் வரங்க என்ன நடும் கோபம் கொண்டு கொண்டு கோபத்தை கொண்டு கோபத்தை கொண்டு அந்த பார்வையிடத்திலே வந்து ஆமா பெண்ண பார்வதி பெண்ண பார்வதி ஆண்டை கொண்டு சொல்ல கேளு கேளு
முந்தான முந்து முந்தா ஒன்று சூடர் முந்து முந்தா முந்தானையில நல்ல வரியா முந்தானையில ஐயா முந்து முந்தா முழுதும் முந்தானையில விழுந்துடுமா பார்த்தாலே பார்வதியாள் குட்டி மேல பிடிப்பாளோ கொண்டு வர கைலாசத்துல கொண்டு வந்து முந்தானைய திறக்காலே திறந்தது ஒரு வேலையை பகவானவர் கொடுத்த பிள்ளை நாளும் இல்லை நாளும் இல்லை நல்ல வரியா பகவானவர் கொடுக்கவில்லை வாயும் இல்லை வாயும் இல்லை அதுக்கு ஒரு வாரியா ஆளன் இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள வேணும்னா கைலாச வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்துல 1000 சரவிளக்கு அணி அணியா எரியும் 300 சரவிளக்கு முழு எரியும் 32ஆம் தூணுல உண்டாத மணிவிலங்கு சுடர விட்டு எரியும் அந்த சுடர் விளங்கு முன்னால நீ முந்தாடை ஏந்தி நின்றையானா இல்லாத குழந்தை உனக்கு மடி குழந்தை கிடைக்கும்னா அவர் சொன்னார் பாருங்க மாறு நெய்தா தேந்தான் பாரி மாண்டுடந்தை திருநீர் காப்பணிந்து சலவாடர் வட்டுடந்தை சந்தியான பார்வதியானவளோ நேர இங்க வர்றா கைலாச வாசல்ல வடகோட்ட வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்துல 1000 சர விளக்கு அணியா எரிய கண்டா 300 சர விளக்கு முழுமுறை எரிய கண்டா 32ஆம் தூணுல உண்டாத மணி விளங்கு உடற்கொண்டு எரிய கண்டா அந்த உடல் விளங்கு முன்னால ஒரே முந்தான ஏந்திரிங்க மாந்தார் பகவா பார்வதிங்க தெரியாம தூண்டாத மணி விளக்கு தூண்டி விண்ட வேளையில முந்தா 3 சுடர் பார்வதி முந்தானையில விழாவும் பார்வதி நினைக்கா என் பிள்ளைதான் கிடைச்சிருக்கு பகவான் பிள்ளைதான் கொடுத்துட்டாரு கூட்டி பிடிச்சா கொண்டு வாரா கைலாசம் அவ கைலாசத்துல கொண்டு வந்து முந்தானைய திறக்கா எப்படி இருக்கு பகவான் கொடுத்த பிள்ளை 4 முள்ள கையுமுள்ள கட்டையா உருளுது மூக்கம் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல அப்படியே முண்டமா உருளுது மாதா பார்வதி ஐயா ஏன் பகவான என்னையா கேட்டேன் என்ன கேட்டேன் கொஞ்சி விளையாட குழந்தை கேட்டேன் இங்க பாரு பாருவியா முண்டமா கிடந்து உருளுது வாயும் இல்ல வயிறும் இல்ல மூக்கம் இல்ல மொழியும் இல்ல புள்ளன்னு இருந்தா எது எங்கெங்க இருக்கணுமோ அதுதான் அங்கங்க இருந்தா தான் புள்ள ஆமா இது ஒண்ணுமே இல்லையே இது ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கணும் எங்கட குடி கொடுக்க முத்தமைப்பா கொடுக்கவா பிறவி புள்ளன்னு இருந்தா எது எங்கெங்க இருக்கணுமோ அததான் அங்கங்க இருந்தா புள்ள இது ஒண்ணுமே இல்லையே அப்ப பாந்தார் பகவா யார வரவழைத்தார் பிரம்மதேவரை வரவழைத்தார் ஏ பிரம்மதேவா பார்வதியால் மடையடக்கூடிய மாமண்டத்துக்கு உருவிடைங்க வேண்டும் என்று சொல்ல உருவிடைந்தார் பிரம்மதேவர் உயிர் குடந்தார் பகவா அந்த உயிர் குடந்த வேளையில குண்டி முளைந்து உடையவனை பாருங்க எங்க ஆண்டவன் பகவா பார்வதியால் மடையடக்கூடிய பிள்ளைக்கு வேற இடம் பாறையான மணி வழக்கதில பிறந்ததாலே
கொடுக்காரு மணி வளங்களை பிறந்ததனால மாயாண்டி ஒரு பெயர் சுடர் ஒளிவிலே பிறந்ததனால சுடலை என்று ஒரு பெயர் ஐயா முண்டமா உருண்ட பாத்தியா உனக்கு முண்ட சாமி ஒரு பெயர் கத்தரிக்காவோட கத்தரி மேண்டு மாயாண்டி வேம்ப அடியில நீ கொடுவிருந்ததனால சரி ஐயா உனக்கு வேம்படி மாயாண்டி ஒரு பெயர் அவரு வேண்டாம் வந்து ஆமா என் ஐயா வேம்படி மாயாண்டிய என் அம்மா பார்வதியானவள் மூணாவது பிள்ளை ஆம்பளை புள்ள சரி என்னைவா எங்க ஐயா மாயாண்டிய தரையில விட்டா தண்டக்கால் லோகம் பூமியில விட்டா தோளிலே தொண்டில் கண்டி என் ஐயா கதறி மேட்டு சுடலைய எங்க வேம்படி மாயாண்டிய என் அம்மா பார்வதியானவா வராண்டி சேராண்டி ஐயா ஓராண்டி சேராண்டி ஓட்டாண்டி வேம்படி மாயாண்டி நம்ம நிறைய நில விட்டுமான நோகுமென்று பூமியில விடுமானாள் பாதோகுமென்று வேம்படி சுடலையத்தான் தோழவில கேட்டு தோழவில மாயாண்டி சுடலையத்தான் வளர்ந்து வருவார் ஆடக்குடி ஐயர் நாடு மாபாதி பெண்கொடைய நாயா நல்ல தலமகள தலப்புல சூழியாள் தாய் வீடு வந்தவாள் மாண்டு மெல்ல மாடினாளே மாண்டு மெல்ல வைகுண்டாமுவா உறவினர்கள் ஒன்று கோடி நல்ல கரைய கல்வி நல்ல குறுபாட்டி கட்டினத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு மாயான கரையீர மாமாந்திய கல்லடிக்கு கட்டளை அந்த கட்டைக்கு மேலே எருவமல்ல மேல்பரதி சுத்தி வர எருவாக்கி சூடமண்ட அன்புதி 9 ஆசல் போட்டு 9 ஓடியா மாயான கரையதின
மாயான இரகோல தாமர இடம் முறைந்து சுடுகாடு சுடுகாடு சுட்ட வேணும் சுட்ட வேணும் மாயான கரையாது மாண்ட வேணும் வேகும் போல் சுடுகாடு கண்டவே காண்டு பேச்சு காண்டு பேச்சு மாயான பேச்சு பேச்சு மாயான காண்டு பேச்சு பணப்பு மாயான பேச்சு மாயானதில் என்று கொண்டு மாயாண்டி சொன்ன என் மகனே சொன்னையா என் மகனே என்னுடைய மாயாண்டி சொடலாயா மாயான மாயான மாண்ட வேணுவா ஓடியா ஓடியா மாண்ட வேணுவா கதறி வேண்டே சொடலாயா நீ உடவாடே மாயாண்டே சொடலையா மாயான பேச்சியாவா மாயாடத்தில் நின்று போண்டு குலவ போண்டு குலவ போண்டு குழந்தையான மாயாண்டி சுடலையே சுடலையே பார்வதி உடல்ல போட்டிருக்கா ஆமா அங்க மாயானது என்ன நடக்கு ஆனா குட்டி ஐயர் மாவ பாம்பாண்டி பெண்குடியா மாயா தளமாவ தளப்புள்ள சூழி ஐயா மாதாவீடு வந்தவ மாண்டு மடிஞ்சா ஐயோ மாண்டு மடிஞ்சவங்க மையானதை உண்டாந்து வச்சிருக்காங்க ஆமா மாயானத்துல யாரு இருக்கா ஆறு எங்க அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காண்டவன பேச்சு இந்த பேச்சு மாயான பேச்சு அதான சரி ஆமா இந்த பேச்சு இல்ல மாயான பேச்சு மாயான பேச்சு ஏன் மாயான ரெண்ட கட்டு மாண்ட பணம் இருந்து வேகுது மாண்ட பணம் இருந்து வேகவோ மாந்தா எங்க அம்மா பேச்சு அம்மா மாயாண்டிய கூப்பிடுதா ஐயா அம்மா ஏ நான் பெத்தமாவன ஏ கத்தரி மேடி சொல்லல ஐயா ஏ வேம்படி மாயாண்டி இங்க வா கைலாச அழகா படுத்து உறங்குதிய பூமாதேவி கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டாமா பூமி பாரத்தை குறைக்க நீ மாயாண்டியா அவதாரம் எடுப்போம்னு சொன்னிய நீ மாயாண்டியா எடுத்து கைலாசம் படுத்திருக்கியப்பா மாயான கரையில மாண்ட விடம் இருந்து பாக்குது ஏன்னா பெத்தமாவன ஏ கத்தரிமணி சொல்லல ஐயா ஏ வேம்படி சொல்லல ஓடியா 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 மாயானது நின்னுகிட்டு எங்க அம்மா மாயான பேச்சு மாயாண்டி சொல்லலையே கைய தட்டுதா உழவு போட்டு கூப்பிடுதா அப்படி உழவு போட்டு கூப்பிடுறா எங்க ஐயாவை மாந்தாரு எங்க ஐயா மாயாண்டி ஏ கத்தரிமேட்டு சொல்லல தோட்டில விட்டு கீழே இறங்கினாரு ஏ அம்மா ஏ பேச்சி அம்மா நான் மாயான வரணுமா
நான் மாயான வரணும்னா நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். என்ன கேட்டாலும் தரேன்பா. ஐயா நான் பெத்த மவன ஏன் மாயாண்டி உனக்கு என்னடா வேணும்? கேளப்பா. உனக்கு என்ன வேணும்? கேளு தாரேன். அம்மா நான் மாயான வரணும்னா எனக்கு சல்லடை வேணும். ஏப்பா சல்லடை வேணுமா? ஆமா எத்தனை நாள் படாம தரண்டியா? சல்லடை மணி வச்சு எனக்கு சல்லடை வேணும் பாத்துக்கோ. நீ வச்ச சல்லடை வேணுமா? ஆமா சரி. உள்ளா வேணும். ஆமா. ஆன பந்தம் வேணும். தாரேன். 7 மணி வல்லைய வேணும். வாங்கிக்கோ. ஆ? 5 மணி வேணுமா? 5 மணில 7 மணி தான் வேணும். அதான் சத்த கேக்கும். ஆமா சரி. ஒத்த பந்தம் வேணும். ஏம்பா ஒத்த பந்தம்? ஏமனா என்ன? நடு சாம்பல வேட்டைக்கு வரும் பாத்தியா? சரி. வெளிச்சம் வேணும்ல? நமக்கு இருட்டா இருக்கு, பயமா இருக்கு. ஆமா அது மட்டுமா வேற என்ன? 21 முட்டை எனக்கு வேணும். எதுக்குப்பா 21 முட்டை? ஏமனா நான் மாயான வாரம் வச்சுக்கோயேன். ஆமா. என்னைய சுத்தி நிறைய துஷ்ட தேவதை அலையும் பாத்துக்கோ. யாகப்பட்டது பாருங்க. இந்த ரயில்ல விழுந்தது நாட்டு கிண்டது பாதில மருந்து குடிச்சு போனது இதெல்லாம் அங்கங்க சுத்திக்கிட்டு வரும். தூக்கல அதனால நான் கோயிலுக்கு வரணும்ல. நான் வரக்கூடிய நேரத்துல சுத்தி நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காவு கொடுக்கணும். அம்பிட்டு மருந்து குடிச்சதா இருக்கு. அப்படியா? அதனால இவ்வளவு எனக்கு கொடுந்தா என்ன நான் மாயான வருவேன். வருவியா? ஆமா அவ மாந்தாய் நம்ம மாயான பேஞ்சியானவ என்னம்மா? எங்க ஐயா கதறி மாட்டு சுடலாக்கி எங்க வேம்பாடி மாயாண்டங்கி ஆமா. சாம்பா சிவ நாதரை வரவழைந்து சொல்லலாமா கொடுக்கிறா. சரி. குபேரனை வரவழைத்தா ஆமா. உள்ளாவா கொடுக்கிறா. அக்னி தேவரை வரவழைந்தா ஆட பந்தமா கொடுக்கிறா. சரி. என் ஐயா மாயாண்டிய என் அம்மா மாயான வேச்சியானவ நீங்க கத்தரி மாட்டு சுடலைய என்னவதாமா அழைப்பாளையான ஐயா ஏ சுடல தலையில் ஒரு குல்லாவாய சுடலைய ஏ கத்தரி மாட்டு சுடல உனக்கு இந்த அமரகா மணியழகா ஏ சுடலையா அமரகா மணியழகா ஏ சுடலையா ஓடியா நீ ஓடியா சுடல ராஜா அமரகா மணியழகா ஏ சுடலையா உனக்கு முண்டை காஜா சல்லடமா ஏ சுடலையா ராமடி சுடலையா உனக்கு ஒய்யார நடையழகா ஏ சுடலையா ஒய்யார நடையழகா ஏ சுடலையா ஓடியா ஏ ராமடி நீ ஓடியா சுடல ராஜா ஒய்யார நடையழகா உனக்கு காங்கே காஜ ஏ ராமடியா காங்கே காஜ சல்லடமா யாரோடா ஐயா ஏ ஓடியா சுடலமாடா உனக்கு கையே நீல வல்லையம்மா ஏ சுடலையா கையே நீல வல்லையம்மா ஏ சுடலையா நீ ஓடியா சுடலமாடா உனக்கு வேலையான வேலையாச்சு யா சுடல ஏன் கத்தரி மேட்டு சுடல உனக்கு விளையாடும் சமயமாச்சு ஏ சுடலையா விளையாடும் சமயமாச்சு ஏ சுடலையா ஓடியா ஓடியா நீ ஓடியா சுடல ராஜா உனக்கு மத்தியான மந்தியான மதியம் போல ஏ சுடலையா ஏ வேமடி சுடலையா உனக்கு மதிய உச்சி வேலையாச்சு ஏ சுடலையா மதிய உச்சி வேலையாச்சு ஏ சுடலையா ஓடியா நீ ஓடியா சுடல ராஜா எடுத்து வாங்கிக்கோங்க ஆள்களுக்கு ஐயா ஏ கதறி மேடி சுடல எதுக்கு நம்ம சொல்லாடமா ஏ சுடல ஐயா எதுக்கு நம்ம சொல்லாடமா ஏ சுட